இந்த செய்தியை தூரத்தில் அமர்ந்து பல தேசங்களிலே வீடுகளில் அமர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கிறீர்கள். உங்களோடும் தான் ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், இன்றைக்கு மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் என்று இயேசு உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். பிரியமானவர்களே, தேவன் இந்த உலகத்தில் மனிதனாய் வந்தார். இயேசு என்ற பெயர் அவருக்கு கொடுக்கப்பட்டது. ஏன் கடவுள் மனிதனாக வர வேண்டும்? அவர் எதற்காக இந்த உலகத்தில் வந்தார்? அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 10ஆம் அதிகாரம் 38வது வசனத்தில் இயேசு இந்த உலகத்தில் வந்ததின் நோக்கம் தெளிவாக சொல்லப்படுகிறது. 3½ ஆண்டு காலம் ஊழியம் செய்தார். மக்கள் மத்தியிலே கிராமங்கள் தோறும் நடந்து ஜனங்களை சந்தித்து அவர்களுக்கு ஊழியங்களை நிறைவேற்றினார். என்ன செய்தார்? பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராக இயேசு சுற்றி தெரிந்தார். பிசாசின் வல்லமையில் அகப்பட்டு வாதிக்கப்பட்டு வேதனைப்படுகிற மக்களுக்கு விடுதலை கொடுத்து மகிழ பண்ணுகிறவராக இயேசு ஜனங்கள் மத்தியிலே அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றி தெரிந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அதற்குத்தான் கடவுள் மனிதனாக இயேசு என்ற பெயரில் இறங்கி வந்தார். இந்த விடுதலைக்காக 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்லுகிறது, பிசாசனுடைய கிரியைகளை அழிக்கும்படி அவன்தான் மனிதர்களை அடிமைப்படுத்துகிறான். அவனுடைய கிரியைகள் தான் மனிதனுக்கு அடிமைத்தனத்தை கொண்டு வருகிறது. அந்த அடிமைத்தனத்திலிருந்து பிசாசின் கிரியைகளை அழித்து விடுதலையாக்க இயேசுவாக இந்த உலகத்தில் வந்தார் என்று தேவனுடைய வார்த்தை நமக்கு சொல்லுகிறது.